கோயில் எல்லாம் நம்மளை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஆலயம் என்று நாம் யாரும் எண்ணுவதில்லை. இப்ப கோயில் எடுத்துக்கொண்டால் பாலாபிஷேகம் தேனாபிஷேகத்தை செய்கின்றனர். இங்கே நல்ல கோயில்கள் இருக்கிற பக்கம் ஆக பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் செய்யப்படும் போது பாலை ஊற்றும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? பாலை போல மனம் பெற வேண்டும், பகிர்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணினால் அபிஷேகம் எங்கே நடக்கின்றது? நம் உயிரிலே அபிஷேகம் நடக்கின்றது. இந்த உணர்வின் தன்மை ரத்தத்தில் கலக்கப்படும் போது அந்த மகிழ்ச்சிக்குரிய உணர்வு நம்ம ரத்தத்தில் கலக்கப்படுகிறது. ஆக கனியை போன்று சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும் என்று ஏங்கினால் இந்த உயிரின் தன்மை படப்படும் போது நம் உயிரிலே அபிஷேகம் நடக்கின்றது, நம்ம ரத்தங்களிலே கலக்கின்றது. அப்ப அந்த ரகத்தில் நாம அந்த மகிழ்ச்சி ஓட்டுகின்றோம். சந்தனத்தை போல நறுமணம் பெற வேண்டும் என்று ஏங்கினால் அந்த உணவின் தன்மை பெறுகின்றது. அப்ப இதை போல நாம் எண்ணி தண்ணீரை போல தெளிந்த மனம் பெற வேண்டும், இந்த ஆலயம் வருவரெல்லாம் இந்த நிலை பெற வேண்டும் என்று இதெல்லாம் பயிற்சி கூடமாக ஆலயத்தை வைத்திருக்காங்க. அதை யாராவது நம்ம மதிக்கிறோமா என்றால் மதிக்கிறது இல்லை. நாம் எப்படி ஒருத்தன் வேதனைப்படுகிற உணவை நாம் நுகர்ந்தால் அந்த வேதனையின் உணர்வு நமக்குள் ஆனத்தின் இங்கே அபிஷேகம் நடக்கின்றது. அந்த உணவின் தன்மை நாம் ரத்தத்தில் கலந்தால் நமக்குள் வேதனையான சொல்லும் வேதனையான செயலும் அந்த பதட்டமான உணர்வு வருகின்றது. அப்ப எங்கே அபிஷேகம் நடக்கின்றது? உயிரிழப்படும். ஆக மொத்தம் நீ எதை எண்ண வேண்டும், எதை ஈசனுக்கு அபிஷேகிக்க வேண்டும், இந்த உடலான ஆலயத்துக்குள் இருக்கும் நல்ல குணங்களை நீ எப்படி காக்க வேண்டும்? நல்ல உணர்வு ஊட்டும் ஆலயமாக இருக்கப்படுவது யாராவது நாம் மறிக்கின்றோமா? கோயிலில் போய் பாருங்க, எத்தனை சாபங்களும் மண்ணை தூத்துறது. இதைத்தான் நம்ம பார்க்கின்றோம். அதே சமயத்தில் கற்பனசாமி, மாடசாமி, முனிசாமி என்ற நிலை விடப்போது நினைக்கிறாங்க, ஆட்டறுத்து சாமிக்கு அபிஷேகத்தை செய்யுங்க உனக்கு. ஆக மற்றும் இதை போல தீமையின் உணர்வுகளை நாம் நுகரப்படும் போது கொலைகாரனாக நம்மை மாற்றும் தன்மை தான் இங்கே வருகின்றது. ஆகவே நீ இதை எடுத்திருக்க போகும்போது பிரிவு கொண்டு இறக்கமற்று கொள்ளும் தன்மை தான் வருகின்றது. ஆக நுகர்ந்த உணர்வு உனக்குள் அது நுகர்ந்து விட்டால் உனக்கு நல்ல குணங்களை அது கொண்டுதான் தீரும் என்ற நிலை இங்கே தெளிவாக்கப்படுகின்றது. அப்ப அந்த மாடசாமியோ முனிசாமியோ அசுர உணவு கொண்ட நிலைகளுக்கு நீ தீமை செய்ய என்றால் அந்த உணவின் தன்மை உடலை சேர்த்து தீமை செய்யும் உணர்வு வரப்போது நம்ம எப்படி என்ன வேண்டும் என்று இப்ப தீமையான செயல்கள் ஒருத்தன் செத்த வலி இருக்கின்றான், ஒருத்தன் கோபமா இருக்கிறான், அசுர உணர்வை தாக்குகின்றான். அப்ப நாம் பார்த்தோம் என்ன நடக்கின்றது? நமக்கு அந்த கோபம் வருகின்றது அல்லவா? அந்த உயிரிலே அபிஷேகம் நடக்கிறது இல்லையா? நம்ம ரத்தங்களில் கலந்தவுடன் நல்ல குணங்கள் பலர்கின்றதா அல்லவா? அப்ப நாம என்ன செய்யணும் என்பதற்காக இந்த கற்பனசாமி மாடசாமி இதெல்லாம் பார்த்தப்ப அது ஈஸ்வரான் நம்ம உயிரை எண்ணி அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா. நான் தெளிந்த மனம் கொண்டு என் வாழ்க்கை நடத்த வேண்டும். பிற இருள், அதாவது என் சொல் செயலும் பிற இருள் என்று நீக்கும் தன்மை பெற வேண்டும். ஆக என் பார்வை எல்லோரும் நல்லதாக்கும் தன்மை பெற வேண்டும். இப்படி அந்த மாதிரி தீமையின் உணர்வு வந்தாலும் அதை உள்வாகாதபடி ஒரு பயிற்சி. இந்த உணர்வின் தன்மை நம் உடலை சேர்த்து அந்த வலிமை கொண்டு வரணும். ஏன்னா நமது ஞானிகள் சாதாரணமானதல்ல. நாம கோயில பார்த்தா 1000 சாமியில பார்க்கிறோம், பூதங்களை வச்சிருக்கிறோம், எல்லாம் வச்சோம். ஆட்டை வெட்டி கோழியை வெட்டி மற்ற நிறைய கொடுத்து கடைசியில் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு சொத்து வேணும் சொக வேணும் சொன்னா இது ஒரு ஜோசிகாரன் சொன்னாங்க தன் பிள்ளையே பலி கொடுத்து சொத்து கொண்டு வரும். இப்படி நிறைய நம்ம பார்க்கணும்.